ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கடலை தீயல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச கடலை தேவையான அளவு எடுத்துகிட்டு அது கூட முருங்கைக்காய், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகு, ஒரு கத்திரிக்காய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி எல்லாம் போட்டு வேக வைக்கணும். அது நல்ல வேகணும். கடலை குக்கர் வச்சுருக்கவங்க குக்கரில் போட்டு வேக வைங்க. குக்கர் இல்லாதவங்க இப்படி வேக வைக்கலாம். அப்புறமாட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டு சின்ன உள்ளி, மஞ்சள் பொடி, கொஞ்சோள வெந்தயம், கொஞ்சோள நல்ல மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடுகு, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா வறுக்கணும். அது நல்ல நிறம் மாறி நல்லா வறுத்து வந்த பிறகு அதை கொஞ்சம் ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்ச பிறகு நம்ம போட்டு அரைக்கணும். நம்ம அதை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்த பிறகு இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி போடணும். மல்லிப்பொடி போட்ட பிறகு அதை நல்லா வறுக்கணும். அதுவும் நல்லா கலர் மாறணும். கொஞ்சம் கலர் மாறின பிறகு அப்புறமாட்டு நம்ம தேவையான அளவு எவ்வளோ எரிப்பு தேவையோ, நான் 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க. போட்டு நல்லா வறுக்கணும். இன்றைக்கி காலத்தை எங்கள் வீட்டில் இட்லி கடலை தீயல் சூப்பராக இருக்கும். தோசைக்கும் கடலை தீயல் ஊற்றி சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் கடலை தீயல் வச்சு சாப்பிட்லாம். நான் கடலை தீயல் வச்சுட்டு சாப்பாட்டுக்கும் அதுதான், இட்லிக்கும் அதான். அன்றைக்கி ஃபுல்லாக அதே வச்சு சமாளிச்சிருவேன். இட்லி பார்க்கறதுக்கு இப்படி அழகாக தான் இருக்கும், ஆனால் அவிஞ்ச பிறகு தான் தெரியும் என் மாவு என்னென்ன அரைச்சேன்னு தெரில. இட்லி வேகட்டும். நாம் கடலை வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கடலை நல்லா வெந்துடுச்சு. குக்கரில் வச்சா சீக்கிரம் வேலை முடிக்கணும். எங்கள் வீட்டில் குக்கர் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால தான் நான் சீஞ்சட்டியில் போட்டு வைக்கிறேன். அப்புறமாட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆற வச்சுருந்தோம்ல, அதை அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். மசாலா அரைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காட்டு நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்குல்ல, இந்த அளவுக்கு நாம் புளி எடுத்துக்கிடணும். அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நாம் நல்ல சாரெல்லாம் எடுக்கணும். நல்லா ஊற வச்சு போதும். ரொம்ப ஓவராக புளிக்கும். இந்த அளவு தான் கரெக்ட் அளவு. அப்போ குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமாட்டு நம்ம மசாலாவை அரைக்கணும். நல்ல மை போல் அரைக்கணும். தீயலுக்கு திருன்னு இருக்கக்கூடாது. நல்ல மசாலா மை போல் அரைஞ்ச பிறகு தேவைக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படி அரைச்சிக்கிட்டு நல்லா அரைக்கணும். அரைச்ச பிறகு புளி கரைசல் இருக்குல்ல, அதை நம்ம அந்த குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அது கூட ஊற்றணும். அப்படி மெதுவாக அரிச்சு அதில் கொஞ்சம் அசடெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உள்ளே விழாமல் கரெக்டாக நம்ம அதை அரித்து புளி தண்ணியை அப்படியே உள்ளே ஊற்றணும். ஊற்றின பிறகு அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை எடுக்கணும். அதை அப்படியே கொண்டு இது கூடயே ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கட்டியாக வேணுன்னா கட்டியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா நம்ம தேவைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. அப்படி நல்லா வச்சுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது மசாலா எல்லாம் அதில் பிடிக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் நமக்கு எவ்வளவு உப்பு, சில பேர் உப்பு கூட எடுப்பாங்க, குறைவா எடுப்பாங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கூட போட்டுறாதீங்க, குறைச்சி போட்டுட்டு தேவைன்னா அப்புறமா உப்பு போடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடணும். கடலை நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா ஆற்றி விட்டு அது கொதித்த பிறகு சீஞ்சட்டியில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் கூட கடுகு அப்புறமாட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்க வைக்கணும். அதை ஒரு பக்கம் அது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு பக்கம் தாளிக்க வச்சுருக்கு. இட்லி வெந்துட்டான்னு பார்ப்போம். இட்லி வெந்துட்டு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது. நாம் இனி
தாளித்து வச்சுருக்கோம்ல, கடுகெல்லாம் போட்டு கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம இந்த கொதிக்கல இந்த குழம்புல கொண்டு கடுகெண்ணை விட்டு அப்படி தாளித்து அதை நல்லா கலக்கி விடணும். நல்லா வெந்துடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் கலர் மாறணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் முறுமுறுன்னு வந்தால் தான் நல்ல மணமாக இருக்கும். குழம்புல ஊற்றி நல்லா அரப்பெல்லாம் சுற்றி கலக்கி விடணும். கலக்கி விட்டால் தான் உப்பு எல்லாம் கடலையில் நல்லா பிடிக்கும். முருங்கைக்காய்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தீயலில் உள்ள முருங்கைக்காய் நல்லா இருக்கும் சாப்பிட. அதனால தான் முருங்கைக்காய் போடணும் அப்படின்னு சொன்னேன். கடலை சூப்பராக வெந்திருக்கு. கடலை வச்சே நம்ம சாப்பிட்றலாம். வேறு இதுக்கு கூட்டு எதுவுமே தேவை கிடையாது. இதை வச்சே நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தாளித்து இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இனி இதை நம்ம குழம்புல ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் அப்படியே அலசி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, அதை அப்படி அலசி அதை விட்டுட்டு அப்புறம் நல்லா கலக்கி விடணும். கொதிச்சிருச்சா நல்லா கலக்கி விட்டுட்டு இட்லி வெந்துடுச்சு. இன்றைக்கி காலத்தை எங்கள் வீட்டில் இட்லியும் கடலை தீயலும் தான். மதிய சாப்பாட்டுக்கு இதுதான். இட்லி நல்லா தான் வந்திருக்கு, புசு புசுன்னு. நான் எப்படி வருவேன்ட்டு இருந்தேன். கடலை தீயல் ரெடி ஆகிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சரியா? மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ரொம்ப சூடாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு சமையலில் பார்க்கலாம்.